ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான நாட்டுக்கோழி சூப் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, கைகால் குடைச்சல், அப்புறம் சளி தொந்தரவு, காய்ச்சல், இது எல்லாமே சரியாகுங்க. இந்த நாட்டுக்கோழி சூப் வச்சு கொடுத்தாலே நம்மளுக்கு உடம்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். கடையிலே வாட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. கட் பண்ண பின்னாடி 1 கிலோ இருந்ததுங்க. நாம் வீட்டுக்கு வந்த பின்னாடி இது மஞ்சள் கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும் எப்போவுமே நாட்டுக்கோழியை. இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்க்க போகிறோம். இது நார்மல் நம்ம குக் பண்ணுற ஆயிலே சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டாங்க. இப்போ நாட்டுக்கோழி அள்ளி அந்த குக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சூப் வச்சோம்னாலே அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சூப் சாதத்தோட ஊற்றி சாப்பிடலாம். அப்புறம் நம்ம நார்மலாகவே சூப் மாதிரி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ போட்ட பின்னாடி நம்ம கொஞ்ச நேரம் சும்மா அப்படியே அந்த குக்கர் மூடி வச்சிடலாம். தண்ணி எல்லாமே தண்ணி விட்டு வருங்க. தண்ணி எல்லாமே சுருண்டு வரணும். அதுக்கு பின்னாடி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சுருள நம்ம கிண்டிடணும். இப்போ 2 தக்காளி பழங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பூண்டு பற்கள், கொஞ்சமாக இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்க. மல்லித்தலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாமே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுருள கிண்டி எடுத்துக்கணுங்க. எடுத்துகிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழி இருக்கிறதுனால நான் தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இவ்வளோ தான் சேர்க்கணும்லாம் அளவு இல்லைங்க. நம்மளுக்கு இஷ்டப்படி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், அந்த 3 பூண்டு பற்கள் வச்சுருந்தேன் இல்லையா, அது இஞ்சி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த சூப்போட சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த மல்லித்தலை வச்சுருந்தோம் இல்லையா, இது நான் அப்படியே போட்டாச்சு. இப்போ 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வத்தலோட வாசனை, அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதோட வாசனையெல்லாம் கலந்துட்டு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க. சேர்த்து கலந்து விட்டேன் நான். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். சூப்புக்கு எப்போவுமே உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்தோனாலே சூப்புக்கு உப்பு அதிகப்படுத்திடும். அதனால் பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சாச்சு. நான் 3 விசில் விட்டேங்க. இந்த 3 விசில்லே கரெக்டாக வெந்திருந்தது. பாருங்கள், சூப்பராக கம வாசனையோட சூப் ரெடி ஆயிடுச்சு, நாட்டுக்கோழி சூப். இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி எடுத்த பின்னாடி இதில் என்னென்ன பொருள் சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த டைமில் இந்த கொத்தமல்லி தலையை முழுசாக போட்டோம் இல்லையா, இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதோட வாசனை எல்லாமே இறங்கி இந்த சூப்புக்கு அதிகப்படியான சுவையை கொடுக்கும். நாம் எண்ணெயெல்லாம் ஜாஸ்தி ஊற்றல, லைட்டாக தான் ஊற்றிருந்தோம். பாருங்கள், அந்த கோழியிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கோழி சாறு அப்படி இறங்கி அந்த அளவுக்கு அப்படியே எண்ணெயாக நிற்கிது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது இறக்குன பின்னாடி கொஞ்சமாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சூப்பரான கம்மன் வாசனையோட சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.